அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 2 வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சு உங்களால் முடிச்சு சாப்பிடணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரே ஒரு எபிசோடும் பத்தாத்துக்கு ஒரு 4 சீசனையும் போட்டிருக்கோம். அந்த சீசன்லாம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. முக்கியமான விஷயம், இது வரைக்கும் போட்ட சீசன்ஸ்லேயே இந்த சீசன் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகும். அது வந்து நானே உண்மையிலே சொல்லிடுறேன். உங்களுக்கு போர் அடிக்காமல் போகணுன்றதுக்காக நிறைய சீன்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அது ஏன்றது உங்களுக்கு நான் சொல்றதுலேயே புரிஞ்சிருக்கும். அதனால முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு உங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விடுங்க. நானும் பார்த்து செஞ்சுறேன். சரிங்க, நம்ம பக்கத்தில் போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபலும் எங்க பாரு இவன் ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்டு, அதுவும் நம்ம ஸ்கூலில் வந்து சேர்ந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஆளும் அதை எடுத்து பார்க்குறான். சார் என்ன இது, ஃபாதர் வந்து ஃபயர் ஸ்டேஷனில் ஒர்க் பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் மதர் பார்த்தா நார்மல் ஒய்ஃப், அதாவது நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப். ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. இருந்தாலும் இவன் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் எல்லாம் கிடையாது போலியே. எதுக்காக இவனை ப்ராப்ளமேட்டிக்ன்ற அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சிபலை பார்த்து அவனும் கேட்க, இப்பெல்லாம் சொல்லாதறான். அவன் பார்க்க அந்த மாதிரி இல்லை, எதுவுமே அந்த மாதிரி பண்ணலனா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என்னுடைய கண்ணுக்கு அப்படிதான் தெரியறான். அதனாலதான் அவனை அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் இருந்தாலுமே அவன் கிட்டத்தட்ட அவனுடைய வீட்டை விட்டு 2 வருஷம் வெளியில் எங்கேயோ போயிட்டானா, அதுவும் மிடில் ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் கிரேடு வரைக்கும் படிச்சுட்டு. ஆமாம், நீ அவனை பற்றி என்ன நினைக்கிற? உன்னால் இந்த ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக இந்த பையன் அந்த 2 வருஷத்தை ஏதோ ஒரு பொறிக்கத்தனம் பண்ணிட்டு தான் வெளியே போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்கான். பார்க்கவே பயமாக இருக்கு எனக்கும். நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரியான பசங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் என்னுடைய பேருக்கு வைப்பர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே என்கிட்ட விட்டுடு. எந்த மாதிரியான ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே நான் பாடத்தை கற்றுக் கொடுத்து அன்ப்ராப்ளமேட்டிக்காவுடைய நல்ல ஸ்டூடெண்ட்டாக அவங்கள மாற்றுவேன் அப்படின்னு அவன் சீனை போட்டுருக்க. இவன் தான் ஸ்போர்ட்ஸ் சார் போல, அதாவது நம்ம ஊரில் பிடி சார் மாதிரி. பசங்களாம் அமைதியாக இருங்க, எவனும் இந்த இடத்துல பேசக்கூடாது, எவனாச்சும் பேச நீ கைத்து மல்லி அடிப்பேன் கும்ப எடுத்து. அதுக்கப்புறம் அவன் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்க போது நம்ம ஹீரோவை கமிச்சிடறான். ஓ, இவன் தான் அந்த பையனா? சஞ்சின் போ, உன்ன மாதிரியான பையனதுக்காண்டா நான் பிறந்து வந்திருக்கேன் இந்த இடத்துல அடக்கிறதுக்கு. நீ இதுக்கப்புறம் நான் பண்ணுற டார்ச்சரில் ஆளத்தணுன்ற ஒன்று பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து இவன் அடிக்கலான்னு பார்க்க. இரவும் அவர் வரதெல்லாம் கண்டுக்கல. ஆனால் அவருடைய மனசில் இவன் என்ன கையில் க்ளோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், அன்யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல கோடு வந்திருக்கான், அதனால இவனை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் பையா, எதுக்காகடா ஸ்கூலில் க்ளவுஸ்ல போட்டுன்னு வந்திருக்கேன், அதில் போட்டுன்னு வரக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு அவனு சொல்ல, ஹீரோவும் அப்படியே திரும்பி ஒரே ஒரு பார்வை பார்ப்பான். இவன் அதுக்கப்புறம் பயந்துருவான். யாரா இவன், சாமி இவனுக்குள்ள என்ன எவ்வளவு பவசா அப்படின்ற மாதிரி ஷாக்ல அவனும் பார்க்க. ஹீரோ அவனுடைய ஆரவை ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் பயம் வந்தது அவனுக்கு. சரி இங்க எவன்டா பாக்குறது, அங்க போய் வேலையை பாருங்கடா, எவனும் பேசக்கூடாது, அமைதியா நில்லுங்கடான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை கண்டுக்காம வந்ததுன்னு கிளம்ப. போகும்போது யோசிக்கிறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கே. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பெல்லியனும் மைலேஜ் அந்த பர்சன் இப்போ, ஆமாண்டா நீ சொல்றது சரிதான், அவனால அவங்க எல்லாருமே உணர முடியுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆல்சோ இந்த உலகம் என்னதான் இந்த அளவுக்கு மாறி இருந்தாலுமே என்னமோ அந்த ரேங்க்ஸு அப்புறம் டஞ்சன் பீஸ்டஸ் எல்லாத்தையுமே எஃபெக்ட்ஸோட உணரக்கூடிய உலகம் அழியாமல் இருக்கிறதுனால இது இன்னமும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு ஆரம்பிக்க ஹீரோவோ கிளாஸ் ரூமில் புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்கான். அப்போ அவங்ககிட்ட ஒருத்தனும், நீங்கள் ஜின்பு தானே, சரியா சொல்கிறேன்னா நான் தான் யாங்கில், நான் உங்களுடைய சேம் கிளாஸ்ன்றதுனால நானும் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆஃப் தி மிடில் ஸ்கூலில் வந்திருக்கேன், கூடவே லாஸ்ட் இயர் தான் நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் கொத்தணும் வந்தோம். ஏய் எவன்டா இவன், நகர்றா, ஏன்டா இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு அந்த பையனை தட்டி விட்டுட்டு ஒருத்தனும் தன்னுடைய கும்பலை கூட்டின்னு ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளா என்ன, கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க? ஆமாமா, எதுக்காக நீ கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க, அதுவும் உன்னுடைய ஒரே ஒரு கையில் மட்டும்? ஒருவேளை அந்த பிளாக் ஃப்ரேம் டிராகன் தான் இதுக்காக காரணமா அப்படின்னு நக்கல் பண்ணி ஹீரோவை கலாச்சி பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் இவனுங்கிட்ட எல்லாம் நம்ம வேலையை காமிச்சா கண்டிப்பா பயந்துருவானுங்க சின்ன பசங்க. சரி உன்னுடைய கையை காமி, அந்த க்ளவுஸை கேட்டு நாங்கள் என்னதான் அப்படி ஆகிருக்குன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். ஆனால் ஹீரோவை கம்முனி இருக்கிறத பார்த்துட்டு, டே உங்ககிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கோம், அந்த க்ளவுஸை கேட்டுறா, நாங்கள் பார்த்தே ஆகணும், உள்ள என்ன தான் இருக்குன்னு, உன் கை என்ன ஆச்சு, டாட்டு எதுனா போட்டு வச்சிருக்கேன்னு. அப்போ பெருவோம், மை கிங் நீங்கள் மட்டும் அளவு கொடுத்தீங்க, இந்த ஊரை மட்டும் பயணங்களையும் நான் ஆர்ஐபி வச்சிருவேன், ரெஸ்ட் இன் பீஸ் தான் அவனை இவனுங்களுக்கு. டாய் அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஆனால் இவனுக்கு பண்ணுறது நியாயமே இல்லையே, அதெல்லாம் பண்ணக்கூடாது கம்முனு. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய க்ளோஸை கேட்டி காமிக்க அவனுங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. என்னடா அங்கன்னு பார்க்க, இப்போ போதுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ காமிக்க கையெல்லாம் பார்த்தா அப்படியே தழும்புகளாம் நிறைய இருக்கு. ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான்,
கிங் ஆஃப் தி டிராகன் சொல்ல போகிற ஆண்ட்ரிஸ் கூட நான் மோதினா போய் என்னுடைய கை இந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சது. அதோடைய ஹீல் பண்ணதோட விளைவாக தான் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் பரவாயில்லப்பா, இவன் சொன்னதுல உண்மை தான் இருக்கு, இவன் ஒன்றும் காமெடி ஒன்றும் பண்ணல, ஆமாம் இவன் க்ளோஸ் போட்டது எல்லாமே காரணம், இவன் கையில் இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்து மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சவங்க, என்னடா இங்கே நடக்குது, சரி வாங்க கிளம்புன்னு சொல்லிட்டு அவனுங்க பக்கம் பார்த்துட்டே இருக்கேன். ஹீரோவும் வெறும் டக்குன்னு அவனுங்களை ஃபாலோ பண்ணி போக, டேய் அவனுங்க ஃபாலோ பண்ணி போகாத, என்ன பண்ண பார்க்குற, நீ எங்கே போகிறேன்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்க நான் இதை வந்துடுறேன். ஹீரோவும் சரி இதை கொஞ்சம் மாற்றி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்த்துட்டு அவனுடைய காலடி எல்லாமே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. அதோட அவனுங்களை தூக்கி விசிறி அடிக்கிறான் வெளியே. எல்லாருமே பார்த்து இந்த பசங்களை பார்த்து சிரிக்கிறானுங்க, பாருங்கடா முட்டாளுங்கன்னு. வெறுவானா மைக்கிங் எனக்கு இப்போதைக்கு சிரிப்பு தான் வந்து அவனுங்களை பார்த்தான், அதனால அதெல்லாம் கண்டுக்காத. அதுக்கப்புறம் அவனுடைய புது ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த பையனும் வந்துட்டு இருக்கேன். பரவாயில்லையப்பா, நீ ரொம்பவும் டிஃப்ரெண்டான ஆளாக தான் தெரியுற, ஏன்னா 3 வருஷமா இந்த இடத்துல இல்லாத நீ இப்போ ரொம்பவும் மாறிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நிறைய அனுபவங்களை சேர்த்துட்டு அந்த 3 வருஷத்துல ஹீரோப்பும் ஆமாம்மா நிறைய ட்ரெயின் பண்ணி நிறையவே அனுபவிச்சிட்டேன். அப்போனா நீ அத்லெட்டிக் கிளப்பில் ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது, ஆக்டிவிட்டி கிளப்பில் வேணால் சேரலாம். ஆக்சுவலி எனக்கு அந்த கிளப்பில் தான் ஜாயின் பண்ண ஆசை. இவனுக்கு என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராக் அண்டு ஃபீல்டு கேப்டன் இருக்கிற சாய் கியாங்காங் அவர்கிட்ட வந்து என்னது நீங்க டிராகன் ஃபீல்டு கிளப்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்களா? ஆமா சார், நீங்க 2 பேருமா? இல்ல சார் நான் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, ஓ யாரும் இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க, நல்ல விஷயம் தான், குட்டி பசங்களா. அப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட அந்த கோச்சும், தம்பி உனக்கிட்ட எதனா ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் இருக்குதா? இல்ல சார். நீ படிச்ச மிடில் ஸ்கூல்ல இந்த மாதிரி எதனா ட்ரைனிங் ஏதாச்சும் எடுத்திருக்கியா? இல்ல சார். அதுவும் அதுக்கப்புறம் இன்னொருத்தனும், இந்த பிளேஸ் ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் உள்ள வாய்ப்பு, அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாத இவன் எதுக்காக இந்த இடத்துல வந்து சேர்றான்? அதுக்கப்புறம் சீரியஸாவே அவனுங்களும் கேட்க ஹீரோவும், நான் உண்மையா சொல்ல போனா இந்த காம்படிஷன் மூலியமா ஒருத்தர் மீட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்துல நான் சேர்றேன். ஹீரோ மனசுல வர்றது நம்ம சாஹிம் தான், அவளும் இதுல ஜாயின் பண்ணிருப்பான், அவளை பாக்கிறதுக்காக தான். வெறும் காம்படிஷனுக்காக நீ எவ்வளையோ பாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கியா அப்படின்னு கடுப்புல அவனுங்களும் போய் அடிக்கலாம் பார்க்க. ஆனா அந்த கிளப்போடைய கேப்டனா இருக்கணும், ஆல்ரைட் டென்ஷன் ஆகாதுடா, ஆனால் நீ உள்ளே சேரணும்னா நிறைய கண்டிஷன் இருக்குடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என்னோட பக்கம் ரெடி ஆகிறானுங்க. அந்த கண்டிஷன் என்னன்றது, அங்கே பார்த்தீங்களா அந்த பையனுடைய ஆரம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குல்ல, அங்கே தெரியுற அந்த ஆளு தான் 2nd கிரேடு சப்ஸ்டிடியூட் ரன்னர், எங்களோட கிளப்லேயே தலை சிறந்த சப்ஸ்டிடியூட். இப்போ லேட்டஸ்ட்டாக அவன் தான் ரொம்பவும் ஃபாஸ்ட்ன்ற விஷயத்தை இந்த இடத்துல நிரூபிச்சிட்டு இருக்கான். அவனும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கான். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல போட்டி வைப்போம். ஆல்ரைட், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒன்னாலாம் ட்ரை பண்ணாலும் ஜெயிக்க முடியாது தம்பி, காமெடி பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஓடுறது ஒன்றும் ஃபன்னான விஷயம் கிடையாது, ஒன்னாலலாம் ஜெயிச்சு இந்த கிளப்ல சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாச்சிட்டு இருக்கானுங்க. ஜின்வு ப்ரோ வேணாம் ப்ரோ வாங்க போயிடுவான். இல்லை ஓகே பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சரான அவனும் ஸ்டாஃப் ரூப்ல இருக்கும் போது, இப்போ நீங்க நல்லா தானே இருக்கீங்க மிஸ்ஸும் கேட்க, எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் இருக்கேன், கட்டாயமா நான் ஒரு ஸ்மோக் ரூமுக்கு போயிட்டு ஸ்மோக் எடுத்தா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிகரெட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல கண்டிஷன் என்னவோன்றது அந்த கண்டிஷனை கேட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸாட்ட வச்சிருக்கானுங்க. அந்த ரன்னிங் ரேஸ்ல ஹீரோ தான் பஸ்ல வெறித்தனமா ஓடிட்டு இருக்கான். என்னோட பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ட்ராக் அண்ட் ஃபீல்டா அவன் பயங்கரமா தான் ஓடுறான். ஆமாமா, ட்ராக் அண்ட் ஃபீல்டுல பொறுத்து இருக்கும். டீச்சரை என்னை கட்டினா அந்த இதுல சஞ்சின்வோ அந்த பையன் ஏன் இந்த அளவுக்கு துடிப்பா ஓடிட்டு இருக்கான், அவன் தான் அந்த அளவுக்கு ரவுடிசம் பண்றவன், ரொம்பவும் வினோதமான பையனாச்சு. சரி சரி சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அவன் என்ன பண்ணாலுமே நான் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நான் கவனிச்சிட்டு இருக்கேன். அவனுடைய ஸ்டாமினா அந்த அளவுக்கு கிடையாது, அதனால கூடிய சீக்கிரமே தோத்து போக போறான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்க பசங்க தோத்து போயிட்டாங்கன்னா இவனை கேவலமா பேசுவாங்க, அதுதான் எனக்கு தேவை. இவனால எதுவும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது. யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா சிகரெட் பிடிச்சவன் பயத்துல பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு பாக்குறான், என்னடாப்பா இது, திரும்பி அதே ஃபீலான்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ ஓட ஓட அந்த இடத்துல அவனுடைய ஆரம் எல்லாமே பிச்சுக்கிட்டு போது, என்னதாங்க நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி வெளியே வருதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஜன்னல் கிட்ட ஹீரோவுடைய வேஸ்ட் மாத்திரம் வந்து நிக்க, இவன் அப்படியே ஆண்டு போயிட்டான். அதுவும் பயங்கரமா கத்த ஒரு ஐடியா தலைமை மயங்குறான். யோ மிஸ்டர் பார்க்கு நீ நல்லா தானே இருக்க? அப்புறம் பார்த்தா நம்ம ஈக்ரீஸும், டேய் நான் உனக்கு நிறைய முறை சொல்லிட்டேன்ல, என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பெருவும் கேட்க, யோமன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமானவங்க பாரு, பயத்திக்கார மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. அது நம்ம லீடருக்கு தானே எரிச்சலையும், அதனால தான் இவனுக்கு கொஞ்சம் ஆட்டத்தை காமிச்சேன். நான் பண்ணதில் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவனு கேட்க, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவில் இருக்க பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே முன்னோடிக்கு வரும். வழக்கமான இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் பண்ண பொறுமையாக பார்த்து நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.